வடிவம் தந்து இந்த கூடல்களை வெற்றிகரமான கூடல்களாக உருமாற்றி கொண்டிருக்கிற வருங்கால முதல்வருக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிற எதிர்கால முதல்வர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, பல்வேறு கருத்துக்களை இங்கே நம்முடைய சிந்தனைக்கு விட்டு சென்றிருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா கோபிநாத் அவர்களே, சமூக தளத்திலே தாங்கள் எந்த துறையிலே இருந்தாலும் எந்த தளத்திலே இருந்தாலும் அந்த தளத்தின் மூலமாக அந்த துறையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு பங்காற்றி அம்பேத்கர் பேரொளி என்கிற விருதினை பெற்று தங்களுடைய ஏற்புரைகளை நிகழ்த்தி இருக்கிற ஐயா எஸ்டி கல்யாணசுந்தரம் அவர்களே, சகோதரர் காண்டீபன் அவர்களே, பெரியவர் சிவானந்தம் அவர்களே, பேராசிரியர் செல்வம் அவர்களே, சகோதரி கௌதம மீனா அவர்களே, மருதமணி மலர் ஆசிரியர் உமாசங்கர் அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு வரலாற்று செய்திகளை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி விட்டு கொடுக்காமல் இந்த சமூகத்திற்காக பணியாற்றினார்கள் என்பதை இங்கே எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகர் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்களே, துடி பாரதி பிரபுவோடு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சகாக்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வணக்கம். இந்த அம்பேத்கர் பேரொளி என்கிற இந்த விருதை பொறுத்தளவில் ஒரு அடிமை தலையில வீழ்ந்து கிடக்கிற சமூகத்தை விடுதலை பெறுவதற்காக தாங்கள் அனைவரும் ஒரே தளத்திலே இருந்து செயல்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் தாங்கள் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு தளத்திலும் அதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அனைத்து தளத்திலும் இருப்பவர்கள், அனைத்து துறையிலும் இருப்பவர்கள் ஒரு இலக்கை நோக்கி அந்த வேலையை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த அம்பேத்கர் பேரொளி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஓவியனால் ஒரு மிகப்பெரிய சமூக கொடுமைகளை, ஒரு மிகப்பெரிய சமூக தேவையை ஒரு சிறு ஓவியத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் உணர வைத்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திவிட முடியும். ஒரு இலக்கிய துறையிலே இருப்பவனால் எழுதப்படுகிற எழுத்து என்பது சமூகத்தையே புரட்டி போடுகிற, புரட்சியாக இந்த நாட்டை மாற்றுகிற ஒரு சூழலுக்கு இட்டு செல்ல முடியும். ரஷ்யாவில் எப்படி மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் நாவல் அந்த ரஷ்ய புரட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு எப்படி உதவியதோ, அப்படி எழுத்து துறையிலே இருப்பவர்கள் அந்த எழுத்துத்துறையை தான் சார்ந்திருக்கிற இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த மக்களை ஒருங்கிணைத்து விடுதலையை நோக்கி அவர்களை வழிநடத்துகிற அந்த செயலை செய்ய முடியும். அப்படித்தான் ஒரு பாடகனால் தன்னுடைய பாட்டின் மூலமாக, தன்னுடைய அந்த குரலின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை சமூகத்திலே ஏற்படுத்திவிட முடியும். அப்படித்தான் ஒரு படைப்பாளி அதை செய்ய முடியும். ஒரு இன்றைக்கு திரைத்துறையிலே இருக்கிற நமது இயக்குனர்கள் அப்படிப்பட்ட வேலைகளை செய்துவிட முடியும். அப்படி செய்பவர்கள் அத்துணை பேருடைய பணியும் இந்த சமூகத்திற்கான முன்னேற்றத்தை, இந்த சமூகத்திற்கான விடுதலையை, இந்த சமூகத்திற்கான சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை வலியுறுத்துகிற தளத்திலே ஒருங்கிணைவதால், ஒன்று கூடுவதால் அவர்கள் அத்துணை பேருக்கும் நாம் அம்பேத்கர் பேரொளி என்கிற ஒரே பெயரை சொல்லி நாம் அழைக்கிறோம். காரணம், அத்துணையும் இந்த சமூக விடுதலைக்கு என்கிற அந்த ஒற்றை புள்ளியில ஒருங்கிணைகிறது. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தளவில் தான் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த பணியை செய்தாலும் அவருடைய கருத்து, அவருடைய செயல்பாடு என்பது இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக மட்டும்தான் இருந்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற அந்த வாய்ப்பை அவராக உருவாக்கி கொண்டாலும் கூட அந்த வாய்ப்பை
பெறுவது என்பது அவசியம் என்று அவர் கருதுவதற்கு காரணம், இந்தியாவிலே நம்மை விட்டால் சட்டம் எழுதுவதற்கு ஆள் கிடையாது என்பதற்காக கிடையாது. இந்தியாவிற்கு ஒரு சட்டம் தேவைப்படுகிறது, நாம் எழுதி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்குத்தான் இருக்கிறது என்பதற்காக கிடையாது. இந்த வாய்ப்பை பெறுவதன் மூலமாக, இந்த பணியை செய்வதன் மூலமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு என்னால் சில வேலைகளை செய்ய முடியும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அதனால் தான் நான் இந்த பணியை ஏற்றுக்கொண்டேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பிறகு அவர் அறிவித்தார். ஆக அப்படி எந்த செயலை நாம் செய்தாலும் அந்த செயல் மூலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்திற்கு என்ன பயன் விளையும், என்ன நன்மை விளையும், இவர்களுடைய வாழ்க்கைக்கு அது எப்படி, இவருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றுவதற்கு எப்படி பயன்படும் என்பதைத்தான் அவர் முழுக்க முழுக்க கவனத்திலே கொண்டிருந்தார். எந்த கருத்தை சொன்னாலும் சரி, இந்தியா என்பது ஒரே நாடாக இருக்க வேண்டும், மைய அரசு ஒரே அரசாக இருக்க வேண்டும், அதுவும் மைய அரசு வலிமையான அரசாக இருக்க வேண்டும். இவன் தமிழன், இவன் தெலுங்கன், இவன் கன்னடன், இவன் மலையாளி, இவன் பீகாரி, இவன் பங்காளி என்று பிரிந்து கிடக்காமல் அனைவரும் இந்தியனாக இருக்க வேண்டும். என் மக்கள் முதலும் இந்தியர்கள், முடிவிலும் இந்தியர்கள் என்று சொன்ன அந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் இந்த சமூகத்தினுடைய தேவையை, இந்த சமூகத்தினுடைய விடுதலையை, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்பட்டிருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு இடத்திலும் விளங்கி இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர் பிறந்து 124 ஆண்டுகள் நிறைவு பெற்று 125வது ஆண்டுகளை, அந்த ஆண்டை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 125வது ஆண்டிலும் கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட லட்சியத்தை, அவர் கண்ட கனவை நாம் எந்த அளவிலே எடுத்து சென்றிருக்கிறோம், அதை அடைவதற்கு எந்த அளவிலே நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய ஐயா கோபிநாத் அவர்கள் அந்த கருத்தை தான் மையமாக வைத்து இங்கே உரையாற்றினார்கள். அவருடைய லட்சியம் இந்த சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய அந்த கொடுமைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு கருவி. அதை இந்த சமூக விடுதலைக்கான கருவியாக அவர் அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படி அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நினைவு நாளாக இருந்தாலும் சரி, அல்லது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, நாம் மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் இப்படி கிடக்கிறதே, அப்படி கிடக்கிறது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் எஸ்.டி. கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல எத்தனையோ நிகழ்வுகளை, எத்தனையோ வரலாற்று சுவடுகளை இங்கே வரிசைப்படுத்தினார்கள். அந்த வரிசைப்பாடு இன்று வரை நின்றபாடு கிடையாது. அதற்கு பிறகு பரமக்குடி நடந்தது, அதற்கு பிறகு தருமபுரி நடந்தது, அதற்கு பிறகு இன்றைக்கு பாச்சாரப்பாளையம் நடந்திருக்கிறது, அதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக மோசமாக கொடுமையாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் புதிய வரலாறு படைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த புதிய வரலாறு என்னவென்பதை நமது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அண்ணன் சேக்குத்தா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற பொழுது, எப்படியாவது 5 ஏக்கர் நிலத்திலே அமைய வேண்டிய இந்த மணிமண்டபம் 1 ஏக்கர் நிலத்திற்கு அது சுருங்கிவிட்டது என்று வருத்தப்பட்டார்கள். எப்படியாவது இதை, அந்த கனவு மீண்டும் அது நினைவு பெறும் என்று சொன்னார். எப்பொழுது நினைவு பெறும் என்று சொன்னால், என்றைக்கு நாம் ஆட்சியாளனாக வருகிறோமோ அன்றைக்குத்தான் அது நடக்கும். அதுவரை இங்கே இருக்கிற அரசுகளிடத்தில் கையேந்தி கோரிக்கை வைத்து அதை செய்ய முடியாது. அதைத்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திட்ட தெளிவாக எடுத்து சொன்னார்கள். 150 ஏக்கரில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மணிமண்டபம், 120 ஏக்கரில் பகவான் புத்தருக்கு மணிமண்டபம், நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அன்னை ரமாபாய்க்கு மணிமண்டபம், கான்சிராமுக்கு மணிமண்டபம். நீங்கள் லக்னோவிற்கு போய் இறங்கினால், டெல்லியிலே இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த
நொய்டாவிற்கு நீங்கள் சென்றால் அந்த பகுதி முழுவதும், அந்த பூமி முழுவதும் இந்த அடையாளம் தாங்கி கிடக்கிற பூமியாக இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைகள், எங்கு திரும்பினாலும் பகவான் புத்தருடைய நினைவு பெயர்கள், எங்கு திரும்பினாலும் அன்னை ரமாபாயினுடைய பெயர்கள் என்று உத்தரப்பிரதேசம் முழுவதும் இன்றைக்கு அது ஒரு பௌத்த பூமியாக, ஒரு அம்பேத்கர் பூமியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கிருந்த மக்கள் ஒன்றாக ஒன்று திரண்டு அரசியல் அதிகாரத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். அதனால்தான் உத்தரப்பிரதேசம் முழுவதும் இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் பிரதேசமாக மாறி இருக்கிறது. ஆக என்றைக்கு இங்கே அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த 1.5 ஏக்கர் அல்ல, 1.5 ஏக்கருக்கு பதிலாக 150 ஏக்கர் நிலத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நாம் நினைவிடம் அமைக்க முடியும், மணிமண்டபம் அமைக்க முடியும். அதற்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும், வேறொன்றும் கிடையாது. அண்ணன் சொன்னார், பல்வேறு கட்சியிலே இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கவில்லை என்று. ஆனாலும் கூட அது இந்த சமூகத்திற்கு, சமூகத்தை உந்துவதற்கு எப்படி பயன்பட்டது என்பதை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு சில சதவீதம் தான் நமக்கு ஒரு நன்மையை கொடுத்திருக்க முடியும். ஆனால் இந்த முதுபெரும் அத்துணை தலைவர்களும் ஒரே குடையின் கீழ், ஒரே தளத்தின் கீழ், ஒரே கட்சியின் கீழ், ஒரே இயக்கத்தின் கீழ் இணைந்து நின்றிருந்தால் இன்றைக்கு கருணாநிதி கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, எதிர்கால முதலமைச்சர் அல்ல, இன்றைய நிகழ்கால முதலமைச்சராக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அமர்ந்திருப்பார். ஆக நம்முடைய சக்திகளை விரவு விடுவதன் காரணமாக, நமது சக்திகளை பிரிந்து கிடப்பதன் காரணமாக இந்த நாம் மீண்டும் மீண்டும் ஒப்பாரி வைக்கிற கூட்டமாகவும் ஓலமிடுகிற கூட்டமாகவும் இருக்கிறோம். நமது ஒப்பாரிகளும் ஓலங்களும் நின்று நமது ஜெய்பீம் என்கிற வார்த்தை டெல்லி செங்கோட்டையிலே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அரசியல் உரிமையை, அரசியல் உரிமையாக இருக்கிற வாக்குரிமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஜெயலலிதாவுக்கு கொடுக்க மாட்டோம், அதை நாம் கருணாநிதிக்கு கொடுக்க மாட்டோம், அதை நாம் ராகுல் காந்திக்கு கொடுக்க மாட்டோம், அதை நாம் மோடிக்கு கொடுக்க மாட்டோம். என்றைக்கு முடிவு செய்து அதை நான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சின்னமான யானைக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அது யார் சொன்னாலும் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது என்று நாம் என்றைக்கு முடிவெடுக்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த நமது கனவெல்லாம் நினைவாகக்கூடிய சூழல் ஏற்படும். இன்றைக்கு யாரோ சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று. அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார், கருணாநிதி தன்னுடைய மகனுக்கு அடுத்த பட்டம் சூட்டுவதற்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை போல வைகோ நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதை போல பல்வேறு நபர்கள் அப்படி தங்களுடைய கனவுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமை உறவுகளே, உண்மையில் அடிக்கடி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்லுவார்கள், நாம் ஏன் ஆட்சியாளனாக வர வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் தான் சமத்துவத்தை விரும்புபவர்கள், நாம் தான் சகோதரத்துவத்தை விரும்புபவர்கள், நாம் தான் யாரும் இந்த மண்ணில கொடுமைகளை அனுபவிக்க கூடாது என்று எண்ணம் கொண்டவர்கள். வேறு யாருக்கும் அப்படி எண்ணம் இருக்காது. நாம் யாரையும் கொடுமைப்படுத்த வேண்டும், ஒரு இடத்துல குவிந்திருக்கிறோம், நினைத்திருக்கிறோம் என்பதற்காக நாம் யாரையும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கிஞ்சத்தும் இல்லாதவர்கள் தான் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த தலித் சமூகத்தை சார்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருபோதும் ஆதிக்கம் செய்கிற மனோபாவம் இருப்பது கிடையாது. அவன் அனைத்து சமூகத்தையும் சமமாக பாவிக்கிற, அனைவரும் அனைத்தும் பெற்று வாழுகிற ஒரு மனித சமூகமாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவான். ஆகவே ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, அடித்தட்டு கிட நிலையிலே இருக்கிறவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய அனைத்து பங்களிப்பும் அவன் செலுத்துவான். அது மட்டும் கிடையாது, அனைத்து கட்டமைப்பை முறைகளையும், அனைத்து உழைப்புகளையும், இந்த மக்களுடைய வாழ் நிலைகளையும், இந்த மக்களுடைய உரிமைகளையும் உணர்ந்திருக்கிற ஒரு சமூகமாக இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் இவன் ஆட்சிக்கு வருகிற பொழுது அந்த ஆட்சி என்பது சமத்துவ ஆட்சியாக இருக்கும். வேறு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அது சமத்துவ ஆட்சியாக இருக்காது, அது சாதிக்கான ஆட்சியாக,
ஒரே ஒரு சாதிக்கான ஆட்சியாக அல்லது ஒரு மதத்திற்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆகவே தான் அடித்தட்டிலே உழந்து கொண்டிருக்கிற அசோகனினுடைய வாரிசுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அடிக்கடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறிப்பிடுவார். அருமை உறவுகளே, அசோகன் என்கிற ஒரு மாபெரும் பேரரசனை நான் இப்போ பேசுகிற பொழுது நினைவுபடுத்தி விட்டேன். அசோகனுடைய ஆட்சி என்பது அசோகம், சோகம் இல்லாத ஒரு ஆட்சி. ஆக அந்த சோகம் இல்லாத ஆட்சியை, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற ஆட்சியை, அனைத்து உரிமைகளும் மதிக்கப்படுகிற ஆட்சியை நாட்டிலே இந்த மக்கள் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான், அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட அவனுடைய ஆட்சியை மீண்டும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய கொடியிலே அசோக சக்கரத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் வைத்திருக்கிறார். இந்த நாட்டினுடைய நினைவு சின்னத்திலே அசோக தூணை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம், அசோகனை நினைவுபடுத்துவதன் மூலமாக உன்னுடைய பாட்டன், உன்னுடைய முப்பாட்டன் நாட்டை சமத்துவ நாடாக, சுதந்திர நாடாக, சகோதரத்துவம் மிக்க நாடாக இவன் ஆட்சி புரிந்திருக்கிறான். அந்த ஆட்சியை நீ மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதற்கான அடையாளமாகத்தான், நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய முயற்சியில், சீரிய அந்த முயற்சியில இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சின்னங்களாக, நாட்டினுடைய அந்த அடையாளங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் குறிப்பிட்டதை போல இந்த ஆந்திராவிலே 20 பேரை படுகொலை செய்து விட்டார்கள். ஆக 20 பேரை படுகொலை செய்த பிறகு இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வழக்கு போடுகிறார்கள். 20 பேரில் 6 பேர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மீதம் இருக்கிற 14 பேரும் பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வெறும் 20 பேருக்கு மட்டும்தான் வழக்கு போடுகிறார்கள். திருவண்ணாமலை 6 பேருக்கு மட்டும்தான் வழக்கு போடுகிறார்கள். அந்த 6 பேருக்கு பக்கத்து ஊருக்காரன் போயர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிற தருமபுரியை சார்ந்தவர்கள் 7 பேர் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். சித்தேரி மலையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சேலத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். இப்படி 14 பேரை கண்டுகொள்ளாமல், அவர்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் எடுத்துக் கொள்ளாமல் தன்னுடைய சாதிக்கு மட்டும் வழக்கு போடுகிறேன் என்று வழக்கு போடுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாசும் நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் யாருக்கான முதலமைச்சராக இருப்பார்கள்? ஒரு சாதிக்கான முதலமைச்சராக இருப்பாரா இல்லையா? ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தளவில் ஒரு சாதிக்காக மட்டும் செயல்பட்டிருக்கிறோமா? ஆக சமத்துவத்திற்காக இருக்கிற கட்சி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமே தவிர ஒரு சாதிக்காக இருக்கிற கட்சி வரக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாது. ஆக நாம் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நாம் முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்படி எடுக்கிற முடிவு என்பது நமக்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய 124 முடித்து விட்டோம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இந்துத்துவத்தை வீழ்த்தாமல், பார்ப்பனியத்தை வீழ்த்தாமல், சனாதன தர்மத்தை வீழ்த்தாமல் இந்த மண்ணிலே விடுதலை என்பது சாத்தியம் கிடையாது. யாருக்காக மட்டும் பேசினார்? தலித்துகளுக்காக மட்டும்தான்? அப்படி கிடையாது. நாட்டிலே சாதி ஒழிப்பு என்பது இந்த நாட்டை முன்னேற்றுகிற ஒரு செயல்பாடு. நாட்டில் சாதி ஒழிப்பு என்பது இந்த மக்களை ஜனநாயகப்படுத்துகிற, இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்துகிற ஒரு செயல்பாடு. ஒரு உடலிலே அங்க ஹீனங்கள் இருக்கிற பொழுது, ஒரு பகுதி சிதைந்து இருக்கிற பொழுது, நோயால் பீடித்திருக்கிற பொழுது அந்த உருவம் செயல்பட முடியாது. அப்படித்தான் இந்த நாட்டிலே சாதி என்கிற ஒரு கொடுமையின் கீழ் இன்றைக்கு 1/4 பகுதி மக்கள் மிகப்பெரிய கொடுமையை, அந்த துன்பத்தை, அந்த நோயை கொண்டிருக்கிற நாடாக இன்றைக்கு இருப்பதால் நாட்டிலே எவ்வளவோ மனித வளங்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவோ ஆற்றல்கள், உழைப்பு, அறிவாற்றல்கள் என்று அத்தனையும் இருந்தாலும் கூட நாடு இன்றைக்கும் உலக நாட்டில் இருக்கிற 192 நாடுகளில் 135வது இடத்திலே பின்னடைந்து கிடக்கிறது. அனைத்திலும், வறுமையிலும், வேலை வாய்ப்பிலும், கல்வியிலும், அனைத்திலும் 135வது இடத்திலே இருப்பதற்கு காரணம் இங்கே சாதி இருப்பதால் தான். ஆக சாதியை ஒழிப்பது என்பது நாட்டை முன்னேற்றுவது, சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவது, நாட்டினுடைய மக்களை உரிமைகளை வென்றெடுப்பது என்பது
நாட்டை உலக நாடுகள் மத்தியிலே வல்லரசாக மாற்றுவது, அந்த கொள்கையைத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைக்கு பதிலாக இன்றைக்கு எந்த கொள்கை நிற்கிறது? எதை அகற்ற வேண்டும் என்று அவர் 60 வருடங்களுக்கு முன்பு சொன்னாரோ, எதை வேரோடும் வேரோடு மண்ணோடும் போட்டு புதைக்க வேண்டும் என்று அவர் நம்மை தட்டி எழுப்பினாரோ, அதே இந்துத்துவம், அதே பார்ப்பனியம் இன்றைக்கு எந்த விதமான தங்கு தடையும் என்று பெரும்பான்மை பலத்தோடு இந்த இந்தியாவை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் செயல்படுகிறோமா? நாம் அம்பேத்கரை பின்பற்றுகிறோமா? அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் தான் இளைஞனாக இருந்த பொழுது எது கூடாது என்று சொன்னாரோ அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்க வேண்டும் என்று சொன்னாரோ நாம் இதுவரை அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அண்ணன் ஆம்சாங் அவர்கள் சொன்னதை போல எந்த கரியை உண்ண வேண்டும் என்று இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்துத்துவவாதிகள், பார்ப்பனியவாதிகள் இன்றைக்கு மோடியின் தலைமையிலே இருக்கிற அந்த RSS கூட்டம் இன்றைக்கு நீ மாட்டுக்கறி உண்ணக்கூடாது, நீ உன்னுடைய சொந்த மொழியிலே கல்வி கற்க கூடாது, நீ இந்த மதத்தை பின்பற்றக் கூடாது என்றெல்லாம் அவர்கள் கட்டளை போடுகிறார்கள். மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்குமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் கோபிநாத் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, இந்த நாட்டுடைய வளங்களை அரசுடைமையாக்க வேண்டும், இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை அரசே நடத்த வேண்டும், இந்த நாட்டின் விவசாயங்களை இந்த அரசு நடத்த வேண்டும், இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் காப்பீடு இருக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதி வைத்ததை இன்று வரை நடைமுறைக்கு கொண்டு வர மறுப்பதற்கு காரணம், ஆட்சி புரிபவர்கள் யார் இருக்கக்கூடாது, யார் ஆட்சி புரியக்கூடாது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரோ அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆக அவர்களை விரட்டி அடித்து நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நம்முடைய விடுதலை என்பது சாத்தியம். ஆக சாதி ஒழிப்பு என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, வறுமை ஒழிப்பு என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மனித உரிமை பாதுகாப்பு என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் பல்வேறு தளத்தில் இயங்கினாலும் பல்வேறு கட்சியிலே இயங்கக்கூடாது, பல்வேறு நபர்களுக்காக நாம் தூக்கிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஒற்றை குறிக்கோள், நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்னார் ஒரே தேசிய கட்சியிலே ஒருங்கிணையுங்கள் என்று சொன்னார், ஒரே தேசிய தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார், ஒரே தேசிய செயல் திட்டத்தில் ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சி எது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைமை எது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தேசிய செயற்திட்டம் எது, அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்களிப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்தால் தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவு நினைவு பெறும். 125 நிற்கிறோம், 150 இப்படி நாம் புலம்ப கூடாது. 150 இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆட்சி ஆளுகிற ஆளும் வர்க்கமாக இந்த சமூகம் மாற வேண்டும். அதற்கு நாம் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.